உள்ளே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவில் அமராதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நிலம் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். நீரோடை அருகின் மரமாவார், நீரோடை அருகின் மரமாவார். பருவத்தில் பயன் தரும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார்.
மகிழ்வாவார். நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? லூக்கா நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 41 முதல் 51 வரையிலானவைகள். அக்காலத்தில் ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவரிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின்பு அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களோடு சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இடையிலே பெருவிழாவை கொண்டாடுகிறோம். தூய கன்னிமரியாவின் கணவரான புனித யோசேப்பின் விழாவை. அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தூய யோசேப்பின் பரிந்துரைகளால் நீங்கள் யாவரும் நேர்மை உள்ள அழகான ஆரோக்கியமான ஆனந்தமான பிள்ளைகளாக பொறுப்போடும் கடமைகளோடும் உணர்வோடும் உறவோடும் நடந்திட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் செபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தவக்காலத்திலே நாம் கொண்டாடுகிற விழாக்களிலே மிக மிக முக்கியமானது தூய வளனாரின் பெருவிழா. ஏன் இவரை நினைவு கூறுவது அதிகமாக என்றால், தவக்காலத்தை வாழ்வாக்க எளிதாக இருக்கும். காரணம், இவர் மௌனத்திலே பேசியவர். பேசியதை காட்டிலும் செயலினால் அதிகம் இறை திருவுளத்தை நிறைவேற்றியவர். உப்பாக ஒளியாக இருங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவரின் வார்த்தைகளை உலகின் உப்பாக இருந்து வாழ்ந்து காட்டியவர். தீர்ப்பிடாதீர்கள் என்று இறை வார்த்தையை தன் வாழ்க்கை மந்திரமாக கொண்டவர். உன் உள் அறைக்கு சென்று ஜெபி என்று இறை வார்த்தையை தன் வார்த்தையாக்கி கொண்டவர். இதெல்லாம் தவக்காலத்தில் தேவையான காரியங்கள். இதுவரைக்கு இந்த தவக்காலத்தில் நாம் பார்த்த அனைத்து நற்செய்தியின் மதிப்பீடுகளின் மறு உருவமே இன்றைய விழா நாயகர் தூய வளனார் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். பீத்து பெருமை கிடையாது, நிறைய பேச மாட்டார், உள்கதவை தாளிட்டு இறைவனோடு பேசுவார், மகனை வளர்ப்பார், மனைவியை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார், தன் விருப்பு வெறுப்புகளை இறைவனின் விருப்பத்திற்காக கரைத்து கொண்டவர், தன்னால் இயன்றவரை முடிந்தவரை நல்லவர்களின் நற்பெயருக்கு களங்கு வராதபடி தன்னையே கட்டி கோட்டையாக பார்த்து கொண்டவர். மொத்தத்திலே இத்தவக்காலம் நம் கண்முன் காட்டுகிற தூய வளனார் நம் அனைவருக்கு ஒரு முன் உதாரணம். இறைவனின் திருவுளத்தை எப்படி அறிந்து செயல்படுவது என்பதற்கு இவரே நம் அனைவரின் மாதிரி. அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவரின் அன்பு மகன் இயேசுவின் மதிப்பீடுகளை நாமும் வாழ்வாக்க வேண்டிய அழைப்பு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அலசி பார்க்கும்போது எவ்வளவு டைவர்ஸ், செப்பரேஷன்ஸ், பிரிந்து வாழுதல். இது ஒரு காரணம் என்று நான் சொல்ல முடியாது.
அதிகமாக இன்றைக்கு கத்தோலிக்க குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து போகிற போக்கை நாம் பார்க்கிறோம். மனதுக்கு கேவலமாகவும் கவலையாகவும் இருக்கிறது. ஏன் தெரியல. ஒரு காரணமா இல்லை, பல காரணங்கள் இருக்கிறது. மொத்தத்திலே இந்த தவக்காலம் கொஞ்சம் நம்மையே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காலம். சூசேப்பரை பற்றி முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் நேர்மைத்தனம். குடும்பத்தில் அந்த வாய்மை, உண்மை, நேர்மைத்தனம் இருந்துச்சுன்னா சந்தேகங்களெல்லாம் அகற்றப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். சின்ன சின்ன சந்தேகங்கள் வரலாம், நிகழலாம், ஏற்படலாம். நிரூபிக்கக்கூடிய சந்தேகம், நிரூபிக்கப்பட முடியாத சந்தேகங்கள் என்று பல உண்டு. நம்ம எல்லாரும் சூசேப்பரை போல இருக்க முடியாது, கன்னி மரியாதை போல இருக்க முடியாது, இயேசுவை போல இருக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சமேனும் உண்மைத்தனத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். அப்படின்னா இந்த விழாவை கொண்டாடுவதில் நம்ம அர்த்தம் இருக்கிறது. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரும் அனைத்து குடும்பங்களுக்கும் எடுத்துக்காட்டான தலைவருமான சூசேப்பரை விழாவை இன்று நாம் கொண்டாடுகிற சூழலில் அன்பு மக்களே, அன்பு குடும்பங்களே, சந்தோஷமாக ஆளுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நேர்மையாளர் என நற்செய்தி நூல் சான்று பெறுகிறது இவரை பற்றி. நேர்மைத்தனத்தை நாம் சப்ஜெக்டிவாக மாற்ற முடியாது. அவருடைய நேர்மைத்தனத்தின் ஒரு அடையாளமாகத்தான் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே இன்றைய நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒருவர் நேர்மையாளர் என்று சொல்வதற்கான அடையாளங்கள் ஒன்று, பிறரை பற்றி அவர் கொண்டிருக்கிற நல்ல எண்ணம். எல்லாரும் நல்லவரே, அனைவரும் நேர்மையானவர்களே என்னும் அடிப்படை மனநிலை ஒரு நேர்மையாளரின் அடையாளம். நேர்மையாளர்களே பிறரையும் நேர்மையாளர் என ஏற்றுக்கொள்ளுவார். எனவே சூசேப்பர் மரியாவின் மீது நல்லெண்ணம் கொண்டு அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. பிறர் மீது அவர் கொண்ட நல்ல எண்ணம், பரிவு, கனிவு அவரது நேர்மையின் ஒரு அடையாளம். நம் நல்ல தந்தை சூசையிடமிருந்து இந்த நற்பண்பை நாம் கற்றுக்கொள்வோம். அவரை போல வாழ முடியாமல் இருந்தாலும் கொஞ்சமேனும் பிறர் மீது நல்ல எண்ணத்தோடு வளர நாம் முயற்சி எடுப்போம். கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது நல்ல எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம். பிறர் நல்லவர், நேர்மையாளர் என்னும் மனநிலையில் வளர்வோம். ஒருவேளை சிலர் நேர்மையாளர்களாக இல்லாவிட்டாலும் அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல், அவர்களது நற்பெயரை கெடுக்காமல் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவோம். தவக்காலம் வளமையான காலமாக மாறட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, சூசேப்பரை குடும்பங்களின் பாதுகாவலராக தந்தமைக்காகவும் போற்றுகிறோம். அனைத்து குடும்பங்களையும் உடைய பாதத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். குறிப்பாக போர்களினால் அவதிப்பட்டு வாழுகிற அத்தனை குடும்பங்களை உடைய பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே, ஆரோக்கியமான குடும்பங்களாக, ஆனந்தமான குடும்பங்களாக, நேர்மையான குடும்பங்களாக, மகிழ்வான குடும்பங்களாக, ஒருவர் ஒருவரை தாங்கிக் கொள்கிற, ஒருவர் ஒருவரை தங்கிக் கொள்கிற ஒரு குடும்பங்களாக வளர வாழ தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். அனைத்து நோய்களையும் குணமாக்கி இவர்களை பலமாக்கி நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக மாற்றும். அவரது நல் மாதிரியை பின்பற்றி நாங்களும் நேர்மையாளர்களாக வாழவும் பிறர் மீது நல்ல எண்ணத்தில் வளரவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே.
கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள், என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே.
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.